Hi friends, spoken English classல first day ஆன இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் noun. இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது noun தாங்க. எல்லா சென்டென்ஸ்லயும் அட்லீஸ்ட் ஒரு noun ஆர் ஒரு pronoun கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நவுன் பற்றி மட்டும் பார்க்கலாங்க. நம்ம தமிழ் இலக்கணமில் பெயர்ச்சொல் படிச்சிருப்போம். பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல்லாகும். உயிரினங்கள், பொருள், இடம், காலம், தொழில் இவைகளை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆகுங்க. இதுவே நம்ம இங்கிலீஷில் a noun is a word that represents a person, thing or a place. சிம்பிளாக சொல்லணுன்னா பெயரை உணர்த்தும் சொல் அது எதுவாக வேணால் இருக்கலாங்க. அதை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ராகுல் இஸ் ஈட்டிங். குமார் ஹேஸ் அ கேட். சச்சின் இஸ் ஃப்ரம் சென்னை. ஹீ ஹேஸ் அ பைக். ராகுல் இஸ் ஈட்டிங். இதில் ராகுலுங்கிறது ஒரு பர்சனை குறிக்குதுங்க, லிவிங் திங். ஸோ ராகுலுங்கிறது நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். குமார் ஹேஸ் அ கேட். இங்கே குமாருங்கிறது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ குமாருங்கிறது நவுன். அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு நவுனும் இருக்குது. கெஸ் பண்ணிங்களா? கரெக்டு தாங்க. அ கேட். கேட்டுங்கிறது ஒரு அனிமல், அ லிவிங் திங். ஸோ இதுவும் ஒரு நவுன் தான். இந்த சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் தான் வரணும்னு எந்த ரூல்ஸும் இல்லைங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சச்சின் இஸ் ஃப்ரம் சென்னை. இங்கே சச்சின் அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ சச்சினும் ஒரு நவுன் தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு நவுன் இருக்குது. கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். சென்னை ஒரு பிளேஸை குறிக்குது. ஸோ சென்னையும் ஒரு நவுன் தான். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ். ஹீ ஹேஸ் அ பைக். இதில் எது நவுன்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். ஸோ யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.